கேன்சர் வந்து 1வது ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ்லேருந்து இப்போ 4வது ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. என்ன நாங்கள் செய்கிறது? நானும் சிரத்தோ சாப்பிட்டேன்க்கா அப்படின்னு ஒருத்தவங்களோட புலம்பல். அது என்ன ஆச்சு, எதனால் அப்படி ஆச்சுன்னு நான் விரிவாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்லேருந்து பேசுகிறேன். ஓகே, ரவாங் கேல்ஸ்லைங்க. ஓகே, என்னென்னா என்னோடய புலனை சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஓகே, என் புலனை மீன் வந்து கோசம் 4 2 9 கோசம் 4 8 1 8. ஓகே, என்ன நடந்துச்சுன்னா நல்லா கேளுங்க. நான் ரொம்ப வாட்டி இந்த வீடியோவில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு நம்ம ப்ராடக்டை எடுக்கிறப்ப முறைப்படி கேட்டு எடுத்து செய்யுங்க, சாப்பிடுங்க. கேன்சர் பேஷண்ட்னா நீங்கள் என்ன நினச்சிங்க? சும்மா சாதாரண சீக்கு, பெரிய சீக்கு தான். ஆனால் அதை வந்து நம்ம செய்கிற கீமோ, நம்ம செய்கிற ரேடியோ தெரப்பிக்கால் நம்ம குணப்படுத்திடலாம். எங்கே ஒரு ஒரு ரொம்ப வேணாங்க, ஒரு 10 பேரை வந்து என்கிட்ட சொல்லுங்க, கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க பேசுகிறவங்க, நான் இதெல்லாம் செஞ்சு நல்லா ஆயிட்டேன்னு. யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று இருக்கலாம். ஏன்னு சொன்னால், அது செய்கிறப்ப உங்களோட உடம்புல, நான் சொல்கிறது நல்லா கேளுங்க, நீங்கள் அது செய்கிறப்ப உங்கள் உடம்புல, இப்போ நான் எதுக்கு செய்யலைன்றதை சொல்கிறேன். நான் எதுக்கு கீமோ செய்யலை, ரேடியோ தெரப்பி செய்யலைன்னு. இப்போ என்னோடய கர்ப்பப்பை நான் எடுத்தேன். கர்ப்பப்பையில் வந்து என் கால்கிட்ட திருப்பி இன்னொரு கட்டி வந்துருச்சு. நான் வந்து கீமோ செஞ்சுருந்தாலோ இல்லை ரேடியோ தெரப்பி செஞ்சுருந்தாலோ, அது செய்கிறப்ப அதை ஒன்று அடிக்கிறதுக்கு என்னோடய கிட்னி பாதிச்சிருக்கும். என் கிட்னிக்கு அடி விழுவும். காடி போய் டோட்டலஸ், ஒரு காடி போய் ஒரு லைட்டு தியானோ இல்லை லோரியை போய் அடிச்சிச்சுன்னா டோட்டலஸ்னால் அது ஒரு ஜாமானோட முடியாது, எல்லா ஜாமானையும் சேர்த்து பாதிக்கும். அந்த மாதிரி தான் அது செய்கிறது நம்ம. அப்போ அது எல்லாத்துக்கும் பாதிப்பு கொடுக்காது. சுற்றி கிட்னி, என்னோட என்னது குடல், வயிறு, அதை சுற்றி என்ன இருக்குது. இப்போ செஸ்னா, அதாவது மார்பகு புற்றுநோயினா, மார்பகு செஞ்சாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளார என்னென்ன இருக்குது, லிவர் இருக்குது, ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பாதிக்கு போவோம். ஸோ இது தான் அன்னாட உங்களுக்கு மூச்சுக்கு உதவி செய்கிறது, சாப்பிட்றதுக்கு உதவி செய்ய, எல்லாத்துக்குமே இது தான் ப்ராசஸ் பண்ணுது. அதையே நீங்கள் அடித்து சீக்கிரம் போட்டிங்கன்னா எது உங்களுக்கு உதவி செய்யும்? எப்படி நீங்கள் மீண்டு வர முடியும்? ஒரு வாட்டியாக செய்கிறீங்க, எத்தனை சைக்கிள் செய்ய போகிறோம்? ஒவ்வொரு வாட்டியும் அதை அடிச்சு தள்ளுறப்ப நம்ம எங்கே போகிறோம்? நம்ம கீழே போகிறோம் மண்ணுக்கு. எதனால? நம்மளோட ஜாமானை நம்மளே நம்மளே வீணாக்கிக்கிறோம். ஸோ இது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டுது. ஸோ ஆரம்பத்திலேயே என்கிட்ட கேட்குறாங்க சில பேர். இன்றைக்கி ஒருத்தவங்க எனக்கு புலனம் பண்ணியிருந்தாங்க, ஏன்க்கா நீங்கள் வீடியோ, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு ஜாமான் நீங்கள் கேன்சரை பற்றி எடுக்கிறப்ப உங்களோட காசை பார்க்குறதா இருந்தால் தயவு செஞ்சு இதை வந்து 1-2 எடுத்து சாப்பிடாதீங்க. சிரோத்தோலாம் சாப்பிட்டாங்க கேன்சருக்காரவங்க, ஒரு நாளைக்கு 6-9 பேக்கெட் சாப்பிடணும். காசு இல்லைன்ட்டு விற்கிறவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு பங்ஸ் விற்றா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் அருவை பாயிங்க. அது கேன்சரு, அதுக்கு நீங்கள் ஒரு பங்ஸ் எடுத்தால் பத்தாது. சாதாரண சீக்குக்கே 4 பங்ஸ் 3 பங்ஸ் சாப்பிட்றோம். கேன்சரை அழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன விளையாட்டு முடியும்னு சொன்னால் ஏங்க இந்த மருந்தெல்லாம் தேவைப்படுது நம்மளுக்கு? இதுக்கு காசு கொடுத்து எதுக்கு எடுத்து நம்ம செய்கிறோம், சாப்பிட்றோம்? நல்லா யோசிங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு வரேன் எல்லாத்துக்கிட்டையும், இதை நல்லா விசாரித்து செய்யுங்க. யார்கிட்ட போனாலும் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஆரம்பத்தில் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க. பேய் உங்கள் வீட்டில் என் அக்கா இருக்காங்க, என் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட சைன் அப் பண்ணிட்டாங்க்கா. இன்றைக்கி நடந்த கேஸு, நான் அவங்கக்கிட்ட எடுத்து ஒரு பாக்ஸு சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே மாற்றம் தெரியல. இன்றைக்கி 4வது ஸ்டேஜ்ன்றாங்கண்ணே. அதுதான். அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நான் என்கிட்ட பேசுகிறப்ப நான் ஹவர் கணக்காக 2 ஹவர் 3 ஹவர் உங்களுக்கு வேலையை விட்டுட்டு உட்காந்து சொல்லி கொடுக்குறேன். இவ்வளோ சொல்லி கொடுத்தோம், நீங்கள் இதை பாய்க்க மாட்டேறீங்க. அப்புறம் போய் சொந்தக்காரங்க விற்றாங்க, கூட்டாளி விற்றாங்க, தங்கச்சி விற்றாங்கன்னு வாங்கிக்கிறீங்க. அங்கே நீங்கள் என்னத்தை செஞ்சீங்க? தவற செய்கிறீங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியல உங்களுக்கு, நீங்களும் சரியான முறையை எடுக்கலை. அப்போ அது வளர்ந்துருது. அப்போ நீங்கள் திருப்பி எங்கிட்ட வந்து கேட்குறப்ப நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நாங்களும் கம்பெனிக்கு வேலை செய்கிறோங்க. நாங்கள் ஒன்றும் பெரிய மல்டி மில்லியனர்லாம் கிடையாது. கம்பெனி சொந்தமாச்சு நடத்த கிடையாது. நான் என்னோடய ஃபவுண்டருக்கு வேலை செய்கிறேன். அவனுக்கு நான் நேர்மையாக இருக்கணும். ஏன்னா என் உயிரை இன்னைக்கு திருப்பி காப்பாற்றி கொடுத்தவர். அவங்க என்ன சொல்கிறாங்களோ என் பாஸ் சொல்கிறத நான் கேட்டு செய்யணும். அதுக்குன்னு அதுக்கு பாஸ் சொல்கிறதே கேட்கல. நான் மனசாட்சிப்படி தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரேன். ஆனால் இந்த கம்பெனியில் வந்து
நீங்கள் கம்பெனிக்கு இது பண்ணுறீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்கன்னு. நீங்கள் ஒரு ஆளுக்கு போய் சைன் அப் பண்ணி மருந்து எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் நடுவில் வந்து கூறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க பிஸ்னஸை போய் நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்னு கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே உள்ளது தான். இப்போ நீங்கள் செய்கிறீங்க, இந்த பிஸ்னஸை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க, நடுவில் வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசி வச்சு மருந்து கொடுத்துருக்கீங்க, நான் போய் நடுவில் பூந்து அவங்கள கெடுத்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான். அப்போ கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க சைன் அப் பண்ணி செஞ்சால் நீங்கள் அவங்க லைனில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அங்கே போயிட்டீங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. நீங்கள் எங்களை ஏசக்கூடாது. நீங்கள் இதை பாய்ங்க, இதை பாய்ச்சி நல்லா கேளுங்க. எது செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் சொல்லித்தரோம், நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் செஞ்சு போட்டு திருப்பி வந்து எங்களை குறை சொல்லாதீங்க. நீங்கள் சரியாக செய்யலை, அதுக்கு எங்களை காரணம் கட்டாதீங்க. இன்னும் இதை பற்றி விரிவாக தெரியணுமா, இன்னும் என்கிட்ட இந்த பாட்டெலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், நல்லது செய்கிறேன். எனக்கு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு இதான் பேசணும் செய்யணும்னு. நான் நல்லா இருக்கேன், நான் மாட்டுக்கு வேலையை செஞ்சு நான் மாட்டுக்கு இருந்துடலாம். இன்றைக்கி மித்தவங்களும் நல்லா ஆகணும். எல்லாருமே நான் உங்கள் இடத்துலேருந்து வந்தேன், அந்த வலி வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பேசுகிறேன், வெக்கத்தை விட்டு. நான் பேச மாட்டேன் யாருக்கிட்டையும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நான் இவ்வளோ தான் பேசுகிறேன்னா உங்களுக்கோசரம் நான் பேசுகிறேன். புரிஞ்சுக்குங்க முதல்ல. நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் விரிவாக கேட்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கோசரம் எப்போதுமே நான் இந்த பிரார்த்தனை செய்வேன். அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக இருக்கணும். நான் இறைவன்கிட்ட எப்போதுமே பிரார்த்திக்கிறேன். நன்றி.